இப்போ குளிர்காலமும் தொடங்கிடுச்சு. அதே போல் எங்களோட திராட்சையும் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஸோ இதை நாங்கள் பறித்து இதில் இருந்து நாங்கள் ஜாம் செய்ய போகிறோம். ஸோ எங்களோட தோட்டத்தில் எந்த ஒரு மருந்துமே அடிக்காத திராட்சை பழத்தை எடுத்து நாங்கள் எப்படி ஜாம் செய்கிறோன்றது தான் இந்த வீடியோவாக அவங்களுக்கு இருக்க போகுது. நான் எடுத்துகிட்டு வந்த திராட்சை பழம் எல்லாத்தையுமே நல்ல வடிவாக கழுவிட்டேன், க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்துட்டு நல்லா அதோட ஜூஸ் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஜூஸ் மிஷின் இருந்தால் அதுலேயும் கூட புரிஞ்சிக்கலாம். சில பேர் இதை அவிச்சு கூட எடுத்துக்குவாங்க. நான் அவிக்கலை, நான் அப்படியே அதை இது பண்ணிவிட்டு அதோட ஜூஸை எடுத்துக்கிறேன். இப்போ அதை வடிகட்டிட்டு நல்ல வடிவாக அந்த விதைகள் அப்புறம் தேவையில்லாத இந்த திராட்சையோட தோல் வந்து ரொம்ப தடிப்பாக இருக்கும். அது எனக்கு ஜாமுக்கு பிடிக்காதுன்றபடியாக அது எல்லாத்தையுமே நான் அகற்றிக்கிறேன். இப்போ வந்து எங்களுக்கு ஜூஸ் கிடச்சிட்டு இந்த ஜூஸ் வந்து ஃபுல்லாகவே எங்களுக்கு 1 லிட்டரும் 700 மில்லியும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த ஜூஸுக்கான நாங்கள் இது வந்து கிளியர் சுக்கர்ன்னு சொல்லி இப்போ சுவிஸில் இல்லை ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு இந்த இது கிடைக்கும். இதில் வந்து பெக்தீன்ன்ற ஒரு என்னென்னு சொல்கிறது புளிப்புத்தன்மை சேர்ந்த ஒரு சுகர் இது வந்து நாங்கள் செய்கிற ஜாமை வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வச்சுருக்கோம். எனக்கு கொஞ்சம் புளிப்பு தேவைன்றபடியாக கொஞ்சம் தேசிப்புளியும் விட்டேன். தேசிப்புளி உங்களுக்கு பிடிச்சா விடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. எல்லாத்தையுமே நல்லா கலக்கிட்டு இதை வந்து அடுப்பில் நான் கொதிக்க விட போகிறேன். பாத்திரம் வந்து ரொம்ப பெரிய பாத்திரமாக அடுக்கணும், ஏன்னா அது திடீர்னு ரொம்ப பொங்கி வரும். அது திரும்ப ஊற்றுனாமல் இருக்கிறதுக்கு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் அது கொஞ்சம் மேலே பொங்கி வந்துட்டு அப்புறம் கீழே அடங்கிடும். இந்த கொதி வந்ததும் நாங்கள் ஒரு 4-5 நிமிஷம்தான் இதை அப்படியே சூடாக கொதிக்க வைக்க போகிறோம். நல்ல பதம் வந்துட்டான்னு பார்க்குறதுக்கு இது எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு அதை நிமித்தி பார்த்தா அது ஓடாமல் அப்படியே நின்றுச்சுன்னு சொன்னால் இதோட பதம் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துட்டு இதுக்காக நான் கிளாஸ் வந்து எல்லாமே சுடுதண்ணியில் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிட்டு சூடாகவே நாங்கள் வந்து இதை போட்டில் இறுக்கி மூடிக்கணும். அப்போ தான் அது மூடியை ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இவ்வளவும் எனக்கு கிடைச்ச ஜாம் எங்களோட தோட்டத்து திராட்சையிலேருந்து. இதில் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் அடியிலே கட்டி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான பிரெட்டோட என்ஜாய் பண்ணுங்கள்.